அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். ஆதியாகமம் 26ல 14, 27 2 வசனத்தை படிக்கிறேன். ஈசாக்கை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். பாருங்க, கேராரிலிருந்து ரெகபோத்து நோக்கின்னு சொல்லலாம், இல்ல கேராரிலிருந்து ரெகபோத் வரைன்னு சொல்லலாம். இப்ப பாத்தீங்கன்னா ரெகபோத்துல இருக்கிறப்ப ஒரு சம்பவம் வருது. இது 2 வசனத்துல ஒண்ணு ரெகபோத்துக்கு முன்னாடி, ஒன்னு ரெகபோத்துக்கு பின்னாடி. என்னன்னு பாருங்களேன். 14 வசனம். ஈசாக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு. ரெகபோத்துக்கு முன்னாடியே ஈசாக்கு பாருங்க பழுகி பெருகிட்டாரு. 100 மடங்கு ஆசீர்வாதம் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கிறாரு. உடனே அந்த ஊருக்காரன் பொறாமை. அப்ப நீ நான் சொல்றேன், சிலர் உங்க மேல பொறாமை கொள்றாங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க சரியான பாதையில போயிட்டு இருக்கீங்க. சிலர் உங்க மேல பொறாமை கொள்றாங்கன்னா புரிந்துக்கோங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் இருக்கிறது. பொறாமை கொள்ளும் ரீதியிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவன் பொறாமை கொண்டு இவனை துரத்தி விடுகிறார்கள். ரெகபோத்துக்கு அப்புறம் என்ன நடக்குது பாருங்க. 27. அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடி துரத்தி விட்டீர்களே. அப்ப ஆண்டவர் லைஃப் எப்படி மாத்துறாரு பாருங்க. இவன் நல்லா செழிப்பா இருக்கிறான், ஆனா அந்த ஊர் ராஜா என்ன செய்யறான்? அவனை துரத்தி விடுறான். பொறாமை கொண்டு பகைத்து துரத்தி விடுறான் பாருங்க. ஆனா இப்ப இவனை தேடி வரான். ஏன்னா ரெகபோத்துல அவன் அதுக்கு மேல ஆசீர்வாதம் ஆயிட்டான். இவன் நினைச்சாங்க துரத்தி விட்டாங்க, அவ்வளவுதான், அட்ரஸ் எல்லாம் போயிடுவான்னு. ஆனா அங்கதான் அவன் நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறான், அதுக்கு மேல ஆசீர்வாதமா இருக்கிறான். எந்த அளவுக்குன்னா ராஜா பயந்து வந்துட்டான். சார் என்ன மன்னிச்சிடுங்க சார் சொல்றதுக்கு, என் கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க, என்ன ஒன்றும் செஞ்சிடாதீங்கன்னு பயந்துட்டான் பாருங்க. அப்ப நான் சொல்றேன், பொறாமை கொள்ளும் ரீதியிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சிலர் பயப்படும் ரீதியிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவங்க என்ன சொன்னாங்க பாருங்களேன். அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். அடுத்து 29 கடைசியில, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. அப்ப எப்பா உன் கூட தான் கர்த்தர் இருக்கார், நாங்க பார்த்துட்டோம். எவிடன்ஸ், ப்ரூஃப் என்ன? நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஆமே. அப்ப நான் சொல்றேன், சிலர் உங்களை பொறாமை கொண்டு துரத்தி விட்டு இருக்கிறார்களா? சிலர் உங்களை பகைத்து துரத்தி விட்டு இருக்காங்களா? என் கம்பெனில நல்லா இருந்தேன், ஆனா என்ன பொறாமை பிடிச்சி என்னை வெளியே துரத்திட்டாங்கன்னு சொல்றீங்களா? தேடி வர போறாங்க. ஏன்னா நீங்க ரெகபோத்துல இருக்கீங்க. நீங்க பழகும்படி கர்த்தர் உங்களுக்கு இடம் உண்டாக்கி இருக்கிறார். எனவே நான் சொல்லுகிறேன், தைரியமா இருங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. அவர் உங்களை செழிக்க செய்வார். நீங்க உங்க வாழ்க்கையில பீக்ல இருந்திருக்கிறீங்களா, அதை பார்க்கலும் பல மடங்கு நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஏன்னா ரெகபோத்துக்குள்ளாக இருக்கிறீர்கள். உங்களை பகைத்தவர்களும் தேடி வருவார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று. அவர் சொல்லுவாங்க, நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று. உங்க வாழ்க்கை மாறுகிறது, ஒரு அப்கிரேடேஷன். அதாவது உங்க வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு நீங்க போறீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.